ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐராஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே மேகி ஃபேவரெட்டு தான். இப்போ சின்ன குழந்தைங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஒரு சூப்பரான மேகி பேல் செஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ வாங்க செஞ்சு பார்க்கலாம். மேகியை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மேகியை வறுத்து எடுக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் நம்ம மேகி சேர்க்கும் போது பட்டரோ எண்ணெயோ நீங்கள் எதில் ஃப்ரை பண்ணாலும் அதோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால் நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அப்படியே வெறும் பேனில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை சும்மா ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர்க்கடலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, மெஷர்மெண்ட்லாம் தேவையே இல்லைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க, அரை தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா 1லேருந்து 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்புங்க. ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா மேகி மசாலாவில் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் சேர்த்துக்கலாங்க. ஸோ சாஸ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு எதுவும் அவசியம் இல்லை. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மேகி மசாலாவும் சேர்த்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லெமன் சேர்த்துருக்கேங்க. லெமன் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் ஒரு முழுசாக எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக பார்க்க போனால் வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேகி பேல் செஞ்சுக்கலாங்க. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக மேகி பேல் செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம மேகியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா யார் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Audio Jungle.